வணக்கம். என்னோட பேர் வி. ஜெய் கணேஷ். என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர். எங்கள் சென்டர் பேர் ஆர்ஜே கோச்சிங் சென்டர். இந்த வீடியோ என்ன பர்பஸ்னால், நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இல்லை நீங்கள் படிக்கலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லை படிக்கலை, ஆனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் நல்லது தான் செய்வேன்னு நினச்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தப்பு தான் செய்கிறீங்க. 100 பேரில் 99 பேர். அது எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பப்ளிக் எக்ஸாம் போகிற பசங்க உங்ககிட்ட இருக்காங்க, உங்கள் பையனோ பொண்ணோ. அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவீங்க, எந்த கோச்சிங் சென்டர் இல்லை டியூஷன் சென்டரில் சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் பசங்க சொல்கிறக்கூடிய ஒரு சாய்ஸ் என்னென்னா, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே தாம்மா போகிறாங்க, அந்த ஏ இல்லை பின்ற கோச்சிங் சென்டருக்கு இல்லை டியூஷன் சென்டருக்கு தாம்மா போகிறாங்க அப்படின்னாங்கன்னா, நீங்கள் அங்கே ஜாயின் பண்ண வைக்கிறீங்கன்னா அங்கே பெரிய தப்பு பண்ணுறீங்க. என்னென்னா அவங்க போகிறது படிக்கிறதுக்கு இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க, அதனால் ஜாலியாக என்ஜாய் பண்ண மட்டும்தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஏதோ ஒரு பேம்ப்ளெட் உங்கள் வீட்டில் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பிராண்டை தேடுவீங்க. அந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு இருக்கும். அதாவது அவங்க சென்டர் டாப்பர் இல்லை ஸ்கூல் டாப்பர். ஏன்னா ஸ்கூல்லேயே இப்போலாம் கோச்சிங் சென்டர் மேலே வச்சு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க சம்மர் ஹாலிடேஸில். ஓகே, அப்போ நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஸோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா, எந்த வருஷத்தில் அவங்க டாப்பர் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒரு பேனரில் டாப்பர் அப்படின்னோடனே நம்ம டார்கெட் என்னென்னா இங்கே தான் சேர்க்கணும். 2000 அவங்க ஒரு குழந்தை அதாவது ஒரு பாயோ இல்லை கேர்ளோ டாப்பராக இருப்பாங்க. அது ஸ்டேட் லெவலாக இருக்கலாம், இல்லைனா ஸ்கூல் லெவலில் இருக்கலாம். அதை கெஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம டிஸ்கஷனில் போகிறதில்ல. டாப்பர்னு பேனரில் பார்த்தோன்னே அது உண்மையாக பொய்யான்னு கூட நம்ம யோசிக்காமல் நம்ம பிள்ளையை அங்கே சேர்த்துடுறோம். நம்ம பிள்ளையோட ஐக்கியூவை பற்றி நம்ம என்றைக்கா யோசிச்சிருக்கோமா? அங்கே இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுப்பாங்க, நம்ம யோசிச்சிருக்கோம். பிராண்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எப்படிங்க நம்ம உங்கள் குழந்தைய அவங்க கேர் பண்ணுவாங்க? 100% கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிக்கிறாங்களோ அதாவது ஓடுற குதிரையில் தான் பந்தயம் கட்ட முடியுன்ற மாதிரி, எந்த பையனோ பொண்ணோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ அவங்க நல்லா படிக்கிறான் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர்த்து படிக்க கஷ்டப்படுற பசங்களுக்கு கேர் பண்ணுவாங்கன்னு யோசித்து பார்த்தா நமக்கே உண்மை தெரியும். சரி, 2 பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட் நீங்கள் ஒரு ஸ்கூலில் உங்கள் பையனையோ பொண்ணையோ ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அட்மிஷனுக்காக? அப்படின்னா 100% ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அங்கே போய் அந்த பேனரை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் பிள்ளையை சேர்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, பேனரில் வைக்கிறதுலாம் எப்படிங்க உண்மையாக இருக்கும்? நீங்கள் பசங்கிட்ட ஒரு சர்வே மாதிரி எடுங்க, விசாரிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பையனோ பொண்ணோ ஃபெயில் ஆகியிருப்பாங்க. ஏன்னா நான் கன்சல்டண்ட்டாக நிறைய ஸ்கூலுக்கு போவேன். அப்போ நான் பார்த்ததில் பேனர் பார்க்கும்போது சிரிப்பு தாங்க வரும். என்னென்னா அது ஃபேக்கு, உள்ளுக்குள்ளே நடக்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால் நான் ஜஸ்ட்டு இது ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இதை ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்கள் கோச்சிங் சென்டர் சேர்க்குறீங்கன்னா உங்கள் பையனையோ பொண்ணையோ அவங்க பசங்க மாதிரி கேர் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் அவங்க ஃப்யூச்சரை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க எஜுகேஷனை இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து கேர் பண்ணுவாங்கன்னா அங்கே ஜாயின் பண்ண வைங்க. நாங்கள் ஆர்ஜே கோச்சிங் சென்டர் ஆக்சுவலாக எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் கிளாஸஸ் எடுக்கிறோம். அது ஸ்கூலாக்குனா எல்லா சிலபஸும், அதே நேரத்தில் யூஜி பிஜினா அது இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா டெக்னிக்கலாக இருக்கலாம், அதில் பாலிடெக்னிக் சொல்கிறாங்களே, எந்த ஒரு செக்டாராக இருந்தாலும் நாங்கள் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து எங்கள் பிள்ளைங்க போல் நாங்கள் பாவித்து நாங்கள் சொல்லித்தரோம். அது மாதிரி பாதுகாப்புன்றது 100%, இண்டிவிஜுவல் அட்டென்ஷன்ன்றது 100%ங்க. நீங்கள் நம்பி சேர்க்கலாம். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கும் பொறுமையாக கேட்டதுக்கும் நன்றி.